ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழலில் நீதி வெல்லும் என்று தவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்போம். ஜெகநாத், இப்ப சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த நிலையில நீதி வெல்லும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு தவேக தலைவர் விஜய். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோனியா தலைமையில 3 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு கண்காணிப்பில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அதிரடி தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனிடையே பார்க்கும்போது தற்போது இந்த தீர்ப்பை காலை முதல் பார்த்திருந்தால் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அவர்களுடைய சமூக வலைதளங்களில் தீர்ப்பை பரப்பி அவர்கள் உற்சாகமாக அவர்கள் நீதி கிடைத்தது என்று கொண்டாடி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தற்போது கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதனை வெளிப்படுத்தும் வகையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் நீதி வெல்லும் என்று 2 வார்த்தையில் தற்போது அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்திருந்தால் அவர் தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். செப்டம்பர் 27ஆம் தேதி பார்த்திருந்தால் இந்த கரூரில் நடந்த துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரே ஒரு வீடியோ பதிவு மட்டுமே பதிவு செய்த நிலையில விஜயிடமிருந்து எக்ஸ் தளத்திலோ அவரது நேரடியாக அவருடைய தொண்டர்கள் மத்தியிலோ எந்த ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படுத்தாமல் இருந்த நிலையில தற்போது இன்று இந்த உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அவர் கேட்டறிந்த பின்பு பார்த்திருந்தால் தற்போது 2 வாரத்தில் பார்த்தினால் நீதி வெல்லும் என்று அவர் பதிவிட்டிருப்பது தற்போது அவருடைய தொண்டர்கள் மத்தியில் மீண்டும் ஒரு எழுச்சியை கிளப்பியிருக்கிறது என்று தான் கூற வேண்டும். அவர் அந்த வீடியோ பதிவிடும் போதே மீண்டும் எழுவோம், இன்னும் வீரியமாக எழுவோம் என்று அவர் கூறிய நிலையில தற்போது இது அடுத்த கட்டமாக அவருடைய தொண்டர்கள் இதை எடுத்துக்கொண்டு தற்போது உற்சாகமாக இதை ரீட்வீட் செய்து தற்போது அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு அத்தியாயத்துக்கு தயாராகிவிட்டது என்று கூற வேண்டும். அடுத்த கட்டமாக அவர் கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை நேரில் சென்று அவர்களுக்கு நிதி உதவி வழங்கியும் மேலும் அவர்கள் சட்ட ரீதியாக அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.